நான் ஒரு ஒரு குழந்தையா இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு அப்போ இருந்தே எனக்கு அன்புன்னு யாரை சொல்கிற அன்பு கட்ட யாரும் கிடையாது. எனக்கு பாசன்றது என்னன்னு தெரியாமல் என்ன வளர்த்தவங்க வளர்த்துட்டாங்க. நான் எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 16, 17 இருக்கும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு பிள்ளைங்கன்னு வளர்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியாக ஓடி 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 சம்பாரிச்சு, ஆனால் ஒரு வழியாக அவங்கள நிலைநிறுத்திட்டேன். ஆனால் அண்ணன் பக்கம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. பெற்றவங்க பக்கம் இருந்தும் ஆதரவு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பக்கம் இருந்தும் ஆதரவு கிடையாது. இப்போவும் தனிப்பட்ட முறையாக ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் போய் 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 வருஷமும் அவர் இருந்தும் அவரும் ஒரு அன்பை காட்டுறது கிடையாது. எனக்கு ஒரு அன்பாக பேசுனது கிடையாது. நம்ம இப்படி வாழலாம், இப்படி பிழைக்கலாம், 4 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற வார்த்தை கிடையாது. ஏதோ கடவுள் இந்த ஜென்மத்தில் எனக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நம்மளை படைத்தோம் அப்படின்னு என் மனசை அப்பப்போ நான் தேர்த்திக்குவேன். அப்பப்போ வருத்தமாக இருக்கும். எதுக்கு நம்ம இருக்கணும்? நமக்கு இதெல்லாம் ஒரு ஜென்மமா? இதெல்லாம் நமக்கு எது கடவுள் படைத்தான் அப்படின்னா அப்பப்போ எனக்கு மனசுக்குள்ளே வருத்தம் வரும். அந்த வருத்தத்தையும் மீண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கோசரம் வாழணும், பிள்ளைங்களுக்கோசரம் ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படின்னுட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். அவங்க ஒரு வழி ஆகிட்டா. அவங்கக்கிட்ட அவங்க குடும்பம் இன்றைக்கும் தனிப்பட்ட முறையாக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு நான் அன்பு கட்டேன். உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறியா? உடம்பு நல்லா இருக்கா? நீ சாப்பிட்றியா? தூங்குறியா? உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஆதரவுக்கு ஆள் இல்லை. என் கஷ்டத்தை கேட்கும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போதும் இனிமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த தனிமையில் இருக்கும்போது என் மனசு எவ்வளவோ வருத்தமாக இருக்குது, எவ்வளோ வலிக்குது. ஆனால் யாருக்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அதுவும் மீண்டு மனசை தேர்த்திக்குவேன். நினச்சி என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் சாவுன்னு 4 வந்தால் தான் சாக முடியும். 4 வரலன்னா நம்ம என்னத்தை சாக முடியும்? இருக்க மட்டும் நமக்குன்னு நம்ம வயிறு ஒன்று கடவுள் படைத்தானே, அதுக்கோசரம் நம்ம ஓடி சம்பாரித்து சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு அது அந்த வருத்திலேயே அப்போ மனசை தேர்த்திக்குவேன் திருப்பி. என்னடா அழுது என்ன பண்ண போகிறோம்? யார்கிட்ட சொல்லிக்க போகிறோம்? யார் வந்து நம்மளுக்கு கேட்க போகிறாங்க? ஏன் அழுகுற? ஏன் கஷ்டம் உனக்கு என்ன அப்படின்னு யார் கேட்குறவங்க யாரும் கிடையாது. ஆனால் நீ எப்படி இருக்கிற, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க யாருமே எனக்கு. அதான் கல்யாணம் அடிக்கும்போது மனசுக்கு ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட நம்ம சொல்லிக்கிறது நம்ம வலியை? யார்கிட்ட சொன்ன? அந்த எழுதின கடவுள்கிட்ட சொன்னால் கூட கண்ணு தெரியாது. அப்படியே எனக்கு இப்போயும் 50 வயசுக்கு மேலே ஆக போகுது. ஆனாலும் என் வீரியத்தை விடாமல் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் பிள்ளைங்களோட போயிட்டு இருந்தாலும் கஷ்டம். இந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளைங்களும் பார்க்காதுங்க, எந்த பிள்ளைங்கள்கிட்ட இருக்கவும் முடியாது. அதனால் ஒவ்வொரு நேரம் நானாக சிரிச்சுக்குவேன், நானாக பேசிக்குவேன், நானாக சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நேரம் வருத்தமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட ஏன் உருன்னு இருக்கிற, உம்முன்னு இருக்கிறேன்னு கேட்க. அப்படி நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லாமத்தால் நான் ஒரு வெறுப்பாகவே வளர்ந்துட்டேன். இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். யாரு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த வருத்தம், எந்த இது, என்னோட கஷ்டம் என்னோடய போட்டுன்னு அப்படியே நான் வாழ்ந்து போயிட்டேன்.